Hello Chellams, our story's name is Magic Mangoes. Yummy mangoes is the hero of our story. ஒரு ஊரில் ஒரு மாம்பழத்தோட்டம் இருந்துச்சான். அதில் சிவாங்கிறவர் தான் ஓனராக. அவங்களோட சன் பேர் குமாரா. 2 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மாம்பழத்தோட்டத்தை நல்லா வளர்த்து வந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சான். அப்போ யாரோ கதவை தட்டாங்களாம். நாக் 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 அப்படின்ட்டு. இப்போ யாருன்னு சொல்லி கதவை திறந்தா ஒரு வயசான தாத்தாவான். ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தாராம். ரொம்ப மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை நின்றோன்னே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணாங்களாம், சிவாவும் குமாரும் ப்ளீஸ் கம்மின் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் குமார் நல்லா ஹாட்டாக ஃபுட் சமைச்சு நல்லா ஹாட் வாட்டர் கொடுத்தாங்களாம். அந்த தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்களாம். மறுநாள் காலையில் கிளம்பையில் ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப தேங்க் பண்ணாங்களாம். தாத்தா என்ன பண்ணாங்களாம், கிளம்புறதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு மேங்கோ எடுத்து கொடுத்தாங்களாம் சிவாட்டையும் குமார்ட்டையும். சிவாவும் குமாரும் ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு, தேங்க்யூ தாத்தா, நாங்களே மேங்கோ தோட்டம் வச்சுருக்கோம், ஆனால் நாங்கள் மேங்கோ சாப்பிட மாட்டோம், ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்களாம். தாத்தா சொன்னாங்களாம், இந்த மேங்கோ என் முன்னாடி கட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். சரி பெரியவங்க சொல்கிறாங்களேட்டு சிவா கட் பண்ணாங்களாம். கட் பண்ணி மேங்கோவை சாப்பிட்டா இது மாதிரி ஒரு டிவைன் டேஸ்டி மாம்பழத்தை 2 பேரும் சாப்பிட்டதே இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சான். அப்புறம் என்ன சொன்னாங்களாம் தாத்தா, இந்த சீடை எடுத்து நீங்கள் உங்கள் தோட்டத்தில் சோ பண்ணுங்கள், அது உடனே நிறைய பூக்கள் பூத்து சூப்பராக இதே மாதிரி டேஸ்டி மாம்பழம் வரும்னு சொல்லிவிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்களாம். தாத்தா சொன்ன மாதிரி எல்லா மேங்கோஸும் நல்லா பூத்து பழுத்து எல்லாம் கரெக்டான பதத்தில் இருந்துச்சான். குமார் நினச்சாங்களாம் நாளைக்கு காலையில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் பார்க்குறாங்களாம். எந்த மாம்பழத்தை சிவா மார்க் பண்ணிட்டு போனாங்களோ கரெக்டாக அந்த மாம்பழத்தை மட்டும் காணுமா. அப்புறம் குமார் சொன்னாங்களாம், சரி ஒரு கேர்டேக்கரை போடுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு கேர்டேக்கரை போட்டாங்களாம். நீங்கள் பத்திரமா மேங்கோஸை பார்த்துக்குங்க, நான் இந்த சில மேங்கோஸை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நான் இதெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு குமார் நல்லா ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டாங்களாம். சரி நம்ம மேங்கோஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு 1 வீக் கழித்து வரலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குமார் அப்படி ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்களாம். பார்த்தா மாம்பழத்தையெல்லாம் காணாமா. கேர்டேக்கர்கிட்ட கேட்டாங்களாம், மாம்பழம்லாம் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே கேர்டேக்கர் சொன்னாங்களாம், சார் நான் முடிஞ்ச அளவு நல்லா பார்த்துக்கிட்டேன், யாருமே போகலை, நான் நிச்சயமாக மாம்பழத்தை எடுக்கலை, நான் வேணும்னா கூட உங்கள்கிட்ட கேட்டு நான் வாங்கி சாப்பிட்ருப்பேன், நிச்சயமாக எனக்கு தெரியாது, மார்னிங் டு நைட் நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் யாருமே வரல சார், நிஜமாகவே நீங்கள் என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார்ன்னு கெஞ்சுறாராம். என்ன பண்ணுறாங்களா, சரின்னு ஒரு நைட் வாட்ச்மேன் போடுறாங்களாம். மார்னிங் 7 to 7 ஒரு ஆள், மறுபடியும் நைட் 7 to மார்னிங் 7 ஒரு ஆள். சரி நம்ம மேங்கோஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நைட் வாட்ச்மேனும் போட்டு பார்க்குறாங்களாம். போட்டு பார்த்துட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் பார்த்தா மேங்கோஸை காணுமா. அப்போ அந்த நைட் வாட்ச்மேன் சொன்னாங்களா, சார் நிஜமாகவே எனக்கு தெரியாது சார், நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் எந்த மேங்கோஸும் யாரும் வரவே இல்லை, ஆனால் ஒன்று சார், மார்னிங் 3 o'clock மட்டும் ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு சார், ஒரு டிவைன் ஸ்மெல் வந்துச்சு சார், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் நிஜமாகவே மாம்பழம் எனக்கு பற்றி தெரியாது சார் அப்படின்னு அந்த நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டாராம். குமார் நைட்டு இன்றைக்கி நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டு லேம்பெல்லாம் லைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அதே மாதிரி 3 o'clock ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சா. அப்போ எட்டி பார்த்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் குமார், யார் அது அப்படின்ட்டு. குமார் அப்படி எட்டி பார்த்துட்ருக்காங்களாம். அந்த ட்ரீ ட்ரங்க்லேருந்து ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குதான், கதவு திறக்கிற மாதிரி. என்னடா சவுண்ட் பேங் பேங்குன்னு கேட்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இந்த ட்ரீ ட்ரங்க்லேருந்து ஒரு அழகான கேர்ள் வெளியில் நேர மரத்து மேலே ஏறி மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு நேராக திருப்பி ட்ரங்குக்குள்ளே போனாங்களாம். குமார் ஹே ஸ்டாப் ஸ்டாப்னு கத்திக்கிட்டு ஓடி வந்தாங்களாம். அந்த பொண்ணே பயந்துட்டாங்களாம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கத்துறாங்களாம். அந்த கேர்ள் சொல்கிறாங்களாம், எனக்கு நிஜமாகவே ரொம்ப பசிக்குது, அதனால தான் நான் மாம்பழம் சாப்பிட வந்தேன் அப்படின்னாங்க. நீ எங்கே இருக்க, நீ யார் அப்படின்னு கேட்டாங்களாம் குமார். அப்போ அந்த கேர்ள் சொல்கிறாங்களாம், வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரீ பக்கத்தில் உட்காந்து அவங்களோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். குமார் சொன்னாங்களாம், நீங்கள் பசிச்சா நீங்கள் எங்கள்கிட்டே கேட்டிருக்கலாம்ல, நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துக்குறோம், உங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருப்போம்னு சொன்னாங்களாம். அந்த பொண்ணு சொன்னாங்களாம், இல்லை சார் அது அப்படி இல்லை, இந்த ஆர்ச்சர்டு எங்களோடதாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி. எங்கள் அப்பா ரொம்ப ஜெனரஸ் கைண்ட் பர்சன், வர்றவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்த காட் எங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு இந்த சீடை சோ பண்ணி வைங்க, நிறைய மாம்பழம் வரும், ஆனால் அந்த மாம்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சேரிட்டி பசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு
மறைஞ்சிட்டாங்களாம். எங்கள் அப்பாவும் அந்த மாம்பழத்தை பண்ணி பசின்னு வர்றவங்களுக்கு எங்கள் அப்பா ஜெனரஸாக கொடுப்பாங்களாம். ஒரு மாம்பழம் சாப்பிட்டாவே அவங்க பசியே அடங்கி போயிடுமா. அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம், ஒரு நாள் எங்கள் அப்பா வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு வயசான தாத்தா கேட்டாங்க, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஒரு மாம்பழம் கொடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இப்படி எல்லாருக்கும் மாம்பழத்தை ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தா நம்மளோட கடன்லேருந்து நம்மளோட இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நோ தாத்தா, நான் அதை செல் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா சொல்கிறாங்களே, உங்கள் அப்பா டெய்லி ஒன்று கொடுப்பாங்களேப்பா, ப்ளீஸ் கொடுப்பா, ரொம்ப பசிக்குதுனாங்களாம். முடியவே முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு மணி இருந்தால் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம் இந்த பொண்ணு. அந்த ஓல்டு தாத்தா ஒரு காடாக மாறிடுறாங்களாம். ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த பொண்ணு மேலே. நீ எப்படி இப்படி பண்ணலாம், உங்கள் அப்பா ஜெனரஸாக ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க, ஆனால் நீ மணிக்கு விற்கிற, அது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் உன்னை பனிஷ் பண்ணுறேன், உனக்கு இதே மாதிரி பசிக்க போகுது, ஆனால் உனக்கு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது, நீ இந்த ட்ரீயில் தங்கி இந்த ஃப்ரூட்டை நீ எடுத்து சாப்பிடணும், என்றைக்கு யாராவது உன்னை பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியில் வருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ரொம்ப கோவமாக இருந்தாங்களாம். அப்போ இந்த பாப்பா ரொம்ப கெஞ்சுறாங்களாம், ரொம்ப சாரி காட், நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு கெஞ்சுறாங்களாம். அந்த கேர்ள் சொன்னாங்களா, சரி காட், நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன், நீங்கள் எல்லா மேங்கோஸையும் கொஞ்சம் ஸ்வீட் ஆக்கிறதுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னாங்களாம். அப்போ காட் சொன்னாங்களாம், சரி நீ நான் மட்டுமே சாப்பிடக்கூடாது, எல்லாருக்குமே ஸ்வீட் மேங்கோஸ் கிடைக்கணும்னு நீ நினச்ச, அதனால நான் அதை மட்டும் ப்ளஸ் பண்ணுறேன், சம்மரில் வர மேங்கோஸ்க்கு மட்டும் எல்லா மேங்கோஸும் ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லே கிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் மேங்கோ, முக்கணி இருக்குல்ல, மாப்பழா வாழை, அதில் முதல் ஃப்ரூட் மேங்கோ தான் அப்படிங்கிறத அவங்க ஓகே அப்படின்னு ப்ளஸ் பண்ணிடுறாங்களாம். அந்த கேர்ள் சொன்னாங்களா, அதனால தான் நான் இந்த ட்ரீலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, அதனால் என்னோடய பனிஷ்மெண்ட்லேருந்து நான் இன்னிலேருந்து வெளியில் வர்றேன், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீ ஆயிடுவேன், நான் இனிமேல் என் லைஃப்பை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு கிளம்புனாங்களாம். அந்த கேர்ள் அதுலேருந்து ரொம்ப ஜெனரஸாக எல்லாருக்கும் மேங்கோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சம்மரில் எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப ஸ்வீட்டாக ஆரம்பிச்சிருச்சா, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். சம்மர் சீசனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம், எப்போ மேங்கோஸ் வரும் அப்படின்ட்டு. தேங்க்யூ செல்லம்ஸ். மேங்கோ ஸ்டோரி பிடிச்சிச்சா?